அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருதயம் அப்படியே புண்ணாக்கப்பட்டிருக்கிறது, ரணமாக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஜெபத்துல இருக்கிறவங்க நிறைய பேர் ஒருவேளை மனசளவுல நீங்க உடைஞ்சு போய் இந்த இடத்துல வந்திருக்கலாம். உங்களுடைய இருதயத்திலே நிறைய அடி காயங்கள் இருக்கலாம். வெளி தோற்றத்திலே நீங்கள் நல்லவர்கள், வெளி தோற்றத்திலே உங்களுக்கு எந்த காயமும் இல்லை. ஆனால் உங்களுடைய இருதயம் யாரோ ஒருத்தரால் ஒருவேளை காயப்பட்டு இந்த இடத்துல வந்திருக்கலாம். என் இருதயத்துக்குள்ள நிறைய காயம் இருக்கு பாஸ்டர், அது யாராலையும் ஆற்ற முடியவே இல்லை, நான் அந்த காயத்தோடயே வாழ்கிறேன், அதனால நான் ரொம்ப கோவப்படுறேன், அதனால நான் எனக்கு ரொம்ப எரிச்சல் ஆகுது, என் வாழ்க்கையை நான் வெறுப்பா நினைக்கிறேன். ஆனா கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் இஸ்ரவேலுடைய அடிக்காயங்களை ஆற்றுகிற கர்த்தர். ஆமென் சொல்லுங்கள். இந்த ஜெபத்திலே இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, உங்களுடைய காயம் எவ்வளவு பெரியதா இருந்தாலும், யார் உங்களை காயப்படுத்தினாலும், நீங்கள் ரொம்ப நேசித்த மனிதர்கள் காயப்படுத்தினாலும், அந்த காயத்தை ஆற்றுகிற ஒரு ரண வைத்தியரை தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். இந்த ஆராதனை செய்து கொண்டிருக்கும் போதே, நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போதே நான் நம்புகிறேன், உன் காயங்களை கர்த்தர் ஆற்றுகிறார், உன் இருதயத்தின் காயங்களை கர்த்தர் ஆற்றுகிறார், உங்கள் மனதனுடைய காயங்கள் ஆற்றப்படுகிறது. நீங்கள் அந்த காயத்திலிருந்து கண்டிப்பாக வெளியே வர முடியும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். ஆனால் வேதத்திலே மருத்துவர்களை குறித்து சொல்லுகிறது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய அடியிலே காயம் இருக்கிறது, உள்ளான மனசுல காயம் இருக்கிறது. ஆனா தீர்க்கதரிசிகள் என்ன பண்றாங்களாமா? நீங்க வேதத்திலே எரேமியா 8ஆம் அதிகாரத்திலே 11வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே, ஆனால் எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் ஸ்தோத்திரம் 8ஆம் அதிகாரத்திலே 11வது வசனத்தை வாசிக்கலாம். 8ஆம் அதிகாரம் 11வது வசனம், சமாதானம் இல்லாமல் இருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனமாகிய குமாரத்தியின் காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்குறார்கள். நல்லா கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகள். இந்த உலகத்திலே இருக்கிற டாக்டர், இந்த உலகத்திலே இருக்கிற மனிதர்கள் உங்களுடைய காயத்தை அவர்கள் ஆற்றுவார்களே, ஆனால் வேதம் சொல்லுது அவங்க எப்படி ஆற்றுறாங்களாமா? மேல் பூச்சாய், மேல் பூச்சாய். வெளியே காயத்தை ஆற்றிடுவாங்க, வெளியே ஒன்றும் இல்லைன்னு அப்படி சொல்லுவாங்க. ஆனா உள்ளுக்குள்ளே இருக்கிற காயத்தை ஆற்றுவதற்கு மனிதனால் முடியவே முடியாது. அது என் கர்த்தரால் மட்டுமே முடியும். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க, சத்தமாய் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. நான் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்க போகிற செய்தியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, உள்காயத்தை ஆற்றும் 3 விதமான மருந்துகளை குறித்து இன்றைக்கு உங்களோடு நான் பேச போகிறேன். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை வந்து நீங்க ரொம்ப கவனமாய் நீங்கள் கேட்கணும். உள்காயத்தை ஆற்றும் 3 விதமான மருந்து. பொதுவாக அநேக ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இந்த உள்காயம் என்கிறது ஆறாமலே இருக்கிறது. திருச்சபைக்கு வருகிறார்கள், அவங்க நல்லா இருக்கிறாங்க, எல்லாம் சரிதான். ஆனா உள்காயம் மட்டும் ஒரு பக்கத்துல அந்த ஓரமா இருந்துட்டே இருக்குது. ஆனா ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், இந்த உள்காயத்தை நீங்க ஆற்றல் அப்படின்னு சொன்னா அது மிகப்பெரிய ஆபத்தாய் முறிந்து விடும். காயத்திற்கும் உள்காயத்திற்கும் கேன்சருக்கும் நிறைய ஒற்றுமை இருக்கிறது. ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு கேன்சர் வியாதி வருமானால் அந்த கேன்சர் வியாதியினுடைய அந்த கிருமிகள் வந்து எல்லா இடத்துலையும் பரவி இருக்கும். டாக்டர்கள் வந்து அந்த கட்டியை செக் பண்ணிட்டு மற்ற கட்டிகளை எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உடனே என்ன பண்ணிடுவாங்கன்னா கட் பண்ணி தூர வீசிடுவாங்க. ஆனா கேன்சர் கட்டியை மட்டும் அவ்வளவு சீக்கிரமா அவங்க கத்தி வைக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெயிட் பண்ண சொல்லி நிறைய ஹியூமோ கொடுப்பாங்க. அவங்கள படுக்க வச்சு அவங்களுக்கு நிறைய எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்து அங்க சுத்தி இருக்கிற எல்லா அந்த கிருமிகளையும் அவங்க அழிப்பாங்க. இல்லைன்னா அழிக்கும் போது மொத்தமும் ஒரே இடத்துல வந்து சேரும். அந்த ஒரு இடத்துல வந்ததுக்கு பிறகு அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுப்பாங்க. ஏன்னா அந்த கேன்சர் கிருமிக்கு வந்து சில நிமிடங்களிலேயே எல்லா இடத்துலையும் பரவக்கூடிய சக்தி இருக்காமா. அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே அடிக்காயத்தை நீங்க எல்லாத்தையுமே எடுத்து வெளியே போட்டு சுத்தம் பண்ணல அப்படின்னு சொன்னா எப்படி ஒரு சாதாரணமான கட்டி கேன்சர் கட்டியாய் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குதோ அந்த மாதிரி உங்க வாழ்க்கையே அதை அழிச்சிடும். அப்போ இருதயத்தினுடைய காயத்தை உங்க ஆத்துமாவை கண்டிப்பா நீங்க வாழ வைக்கணும். உங்க ஆத்துமா வாழணும். நீங்க சுற்றி வாழலன்னா கூட பரவாயில்ல, உங்க ஆத்துமா வாழ வைக்கிறதுக்கு கண்டிப்பா நீங்க மருந்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். அப்ப இன்றைக்கு 3 விதமான மருந்தை நான் இன்னைக்கு வேதத்திலிருந்து உங்களுக்கு சொல்றேன். எல்லாரும் நம்ம தியானிச்சு நம்முடைய உள்ளத்துக்குள்ள இருக்கிற காயங்கள் எல்லாம் இன்றைக்கு ஆற்றப்படும் என்று நான் நம்புகிறேன். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. நம்பர் 1, முதலாவதாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஒரு மனிதனுடைய இருதயத்தில் இருக்கிற காயத்தை ஆற்றுகிற முதல் மருந்தை குறித்து நம்ம தியானிக்கிறோம். முதலாவதாக 1 சாமுவேலின் புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா?
1 சாமுவேல் 1வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். எடுத்துக்கொண்டீர்களா? 8வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே, நீ ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றான். சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தால் ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தில் வாசலின் நிலை அண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்தான். அவன் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரவன் கத்தி படுவதில்லை என்று பொருத்தனை பண்ணினாள். அவள் கர்த்தருடைய சன்னதியிலே வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான். அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி, நீ எது வரைக்கும் வெறித்திருப்பாய்? உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். அதற்கு அன்னாள் பிரதி உத்தரமாக, அப்படி அல்ல என் ஆண்டவனே, நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசியாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சன்னதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். நான் கர்த்தருடைய சன்னதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த அன்னாளை குறித்து நமக்கு எல்லாருக்கும் தெரிந்ததுதான். இந்த அன்னாள் குழந்தை இல்லாமல் இருந்தார்கள். இவருடைய கணவனாரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவருக்கு 2 மனைவிகள். இந்த மனுஷனுக்கு 2 மனைவி, ஒன்று அன்னாள், இன்னொன்று பெனினாள். ஆனா இந்த அன்னாளை அவன் மிக அதிகமாய் நேசிக்கிறான். ஆனா இந்த பெனினாள் என்ன பண்றா அப்படின்னு சொன்னா, உன்னதான் உன் கணவனார் அதிகமா நேசிப்பாரா? என்ன நேசிக்கிறது இல்ல, ஆனா உன்னுடைய கற்பத்தை கடவுள் அடைச்சிட்டாருல்ல, உனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி அடிக்கடி அவருடைய இருதயத்தை வருத்தப்படுத்தி கொண்டே இருப்பார். வருடத்திற்கு ஒரு முறை அவர்கள் குடும்பமாக கிளம்பி ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்காக கடந்து வருவாங்க. அது அவங்களுக்கு மிகவும் பண்டிகை நாள். அந்த பண்டிகை நாளில் ஊர்ல இருக்கிற எல்லாருமே எருசலேமில் அந்த ஆலயத்தில் பண்டிகை கொண்டாட வருவாங்க. குடும்பம் குடும்பமாய் சாப்பாடெல்லாம் கட்டிட்டு வந்து ஒரு டூர் மாதிரி அரேஞ்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களே. அந்த மாதிரி ஒரு சந்தோஷமான ஒரு நேரத்தில் இந்த பெனினாள் அவளுடைய இருதயத்தை அப்படியே குத்தி காயப்படுத்தி ரணமாக்குவார்கள். ஒரு வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, பல வருஷங்களா இப்படி நடந்து கொண்டே இருக்கிறது. அப்போ அவருடைய கணவனார் அண்ணாளை பார்த்து சொல்றாரு, நீ ஏன் துக்கமா இருக்க? நீ ஏன் கவலைப்படுற? 10 பிள்ளைங்க பெற்று நீ எடுத்தா கூட உன்னை இப்படி பார்த்துக்க மாட்டாங்க. அந்த 10 பிள்ளைகளை விட நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன்ல. ஆனா நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, அன்னாள் அப்படி சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஆனா ஏன் சந்தோஷப்படல அப்படின்னா, எப்பா நான் மட்டும் உனக்கு மனைவியா இல்ல, நான் மட்டும் உனக்கு மனைவியா இல்ல, இன்னொரு மனைவி இருக்கா இல்ல. நீ 10 பிள்ளைகளை பார்க்கலும் நீ என்ன நேசிச்சாலும் நீ எனக்கு ஒரு கணவன் கிடையாது. நீ 2 பேரை ஒருவேளை நான் அப்படி நினைக்கிறேன். சோ அந்த கணவனாரால அவருடைய இருதயத்தினுடைய காயத்தை ஆற்றுவதற்கு எத்தனையோ முயற்சி எடுக்கிறாரு. ஆனா அவரால் அந்த இருதயத்தினுடைய காயத்தை ஆற்ற முடியல. இப்போ அன்னாளுக்கு தாங்க முடியல. இந்த இருதயத்தில் இருந்தது குமுறி குமுறி அவளை பலவீனப்படுத்துது, அவளை ரொம்ப கஷ்டப்படுத்துறது. வேதம் சொல்லுகிறது, அவள் ஒரு முடிவெடுக்கிறாள். நேர ஆலயத்தில் போய் வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய இருதயத்தை உடைத்து அப்படியே கர்த்தர் சமூகத்தில் விழுந்து கண்ணீரோடு அழுகிறாள். நன்றாய் கவனிங்கள், உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற காயத்தோட நீங்க ரொம்ப நாள் வாழ முடியாது. நீங்க பெரிய காரியத்தை செய்ய முடியாது. இருதயத்தினுடைய காயம் உங்களுக்கு வலியாய் மாறும். அந்த வலி உங்களுடைய வாழ்க்கையிலே நோயாய் மாறும். அந்த இருதயத்தினுடைய காயத்தை நீங்க வெளியே கொண்டு வரலன்னா உங்க வாழ்க்கை ஒன்றும் இல்லாம போயிடும். சந்தோஷம் இருக்காது, சமாதானம் இருக்காது, நீங்க ரொம்ப நாள் வாழ ஆசைப்பட மாட்டீங்க. அப்போ அந்த இருதயத்தினுடைய காயத்தை நீங்க ஆற்றணும்னா நான் நம்புறேன், யார் கர்த்தர் சமூகத்துல இருதயத்தை உடைச்சு அழுறாங்களோ அவங்களுடைய இருதய காயங்கள் ஆற்றப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. யாராவது உங்களை காயப்படுத்தினாங்களா? மனசுக்குள்ள காயமா இருக்கா? நான் நம்புறேன் சிஸ்டர், உங்க மனசுக்குள்ள அந்த காயத்தை வச்சிருக்கிற வரைக்கும் நீங்க பலவீனப்பட்டுட்டே போவீங்க, நீங்க கஷ்டப்படுவீங்க. ஆண்டவர் சொல்றார் என்ன தெரியுமா? நீ காயப்பட்ட மகளே, நீ காயப்பட்ட மகனே, கண்ணீரோடு விதைக்கிறவன்
கம்பீரத்தோடு அறுப்பான். ஏனென்றால் நம்முடைய கண்ணீர் ஒவ்வொன்றையும் கர்த்தர் துருத்தியிலே வைக்கிறார். நீங்க கண்ணீர் வடிக்கிறீங்க இல்ல, அந்த கண்ணீர் வடிக்கும் போது நான் நம்புறேன் அந்த கண்ணீர் கீழே விழுறதில்ல. அவர் கர்த்தராகிய ஆண்டவர் அந்த கண்ணீரை அவருடைய கரத்தில் எடுக்கிறார். அந்த கரத்திலே கர்த்தர் எடுத்து அந்த கண்ணீருக்கு ஏற்ற பலனை உங்களுக்கு தருகிறார். அப்போ இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். மனசுல ரொம்ப இறுக்கமா இருக்கிறவங்க, மனசுல ரொம்ப உடைஞ்சு இருக்கிறவங்க, ஆத்துமா வாழாதவங்க எல்லாரும் நீங்க எங்க வரணும் அப்படின்னா கர்த்தர் சமூகத்துல உங்க இருதயத்தை உடைச்சு ஊற்றணும். அப்படியே அழணும், சத்தம் போட்டு அழணும். கவனிங்க, நம்ம மரண வீட்டுக்கு போகும்போது சில ஆவிக்குரிய வாழ்க்கையில சிலர் ரொம்ப போல்டா இருப்பாங்க. என் பிள்ளை மரிச்சிருச்சு, கத்திரத்துல போயிருச்சு அப்படின்னு நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப போல்டா, எங்க அம்மா மரிச்சிட்டாங்க, பரலோகத்துக்கு போயிட்டாங்க, அவ்வளவுதான், நான் அழமாட்டேன், நான் ஏன் அழணும் அப்படின்னு விசுவாசத்துல தேறினவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அது வேற லிஸ்ட். ஆனா இன்னொரு கூட்டத்துல இருக்கிற எல்லா சாதாரணமான மக்களும் ஒரு மனுஷன், நெருக்கமான ஒரு மனுஷன் மரிச்சு போகும்போது அவங்க கண்டிப்பா அழணும்னு சொல்லுவாங்க. நீங்க பாருங்க, கல்லறையில கொண்டு போய் அந்த பாடியை வைக்கும் போது அவங்க அம்மாவோ, அவங்க தங்கச்சியோ, அவங்க அப்பாவோ, அவங்களுடைய கணவனாரோ, மனைவியோ விழுந்து விழுந்து அழுவாங்க. ஆனா சிலர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? கொஞ்ச நேரம் விட்டுருங்க, கொஞ்ச நேரம் விட்டுருங்க, அவங்க அழட்டும், கொஞ்ச நேரம் அழட்டும். நான் கடந்த நாட்களிலே ஒரு மனநிலைமை பாதிக்கப்பட்ட தாயாரை சந்தித்தேன். அப்போ அவங்கள்ட்ட கேட்டேன், இது எப்படி உங்களுக்கு துவங்கிருச்சு, இது எப்படி உங்களுக்கு வந்துருச்சு? அப்போ சொன்னாங்க, அவருடைய கணவனார் இறந்த நாளில் அவருடைய பாடி இங்க வைக்கப்பட்டிருக்காமா, அவங்க ஒண்ணுமே செய்யலையாமா, அப்படியே உட்கார்ந்தாங்களாம், கல்லு மாதிரி உட்காந்துருக்காங்க. அப்போ அவங்களுடைய அம்மா சொல்றாங்களா, அம்மா உங்க கணவனார் இறந்து போய் கிடக்குறாரு, நீ கொஞ்சமாவது அழணும் அப்படின்னு. அதுக்கும் ஒண்ணுமே சொல்லலையாமா, அமைதியா. அப்போ அவர்களை அழ வைக்கிறதுக்கு என்னென்னமோ முயற்சி எடுத்தாங்களாமா, ஆனா அவங்க அழவே இல்லை. கல்லறை வரைக்கும் வந்தாங்க, அவர் அடக்கம் பண்ணினாங்க, ஆனாலும் அவங்க அழல. அவங்க இருதயம் அப்படியே அந்த துக்கத்தினால அப்படியே இறுகிருச்சு. அவங்க அழாததுனால பாத்தீங்கன்னா அது கடைசியில அவங்களுக்கு மன அழுத்தமாய் மாறி அவங்க இன்னைக்கு மனநிலைமை பாதிக்கப்படுற அளவுக்கு மாறிட்டாங்க. அதனாலதான் எல்லாருமே துக்கம்னு ஒண்ணு வந்தா அழுறாங்க. பொதுவாக பெண்கள் அதிகமாய் அழுவார்கள். அதனாலதான் அவங்க மனசு அளவுல சில நேரத்துல அவங்க ஸ்ட்ராங்கானா அவங்க படுத்த உடனே தூங்கிடுவாங்க, அவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் இருக்காது. ஆனா ஆண்களை பொறுத்த அளவுல அதிகமா அவங்க அழமாட்டாங்க, எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள போட்டு போட்டு அப்படியே இறுக்கி வச்சிருப்பாங்க. ஆனா ஒன்று நினைத்துக் கொள்ளுங்க, நீங்க மனுஷனிடத்துல அழ வேண்டாம், உங்க சொந்தக்காரங்களிடத்துல அழ வேண்டாம். உங்க இருதயத்தினுடைய காயம் ஆற்றப்படணும்னா நீங்க கர்த்தர் சமூகத்துல கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும்னா அப்படியே இருதயத்தை திறந்து அப்படியே இருதயத்தை ஊற்றணும். நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருந்திருக்குது அப்படின்னா மனசுக்குள்ள நிறைய வருத்தத்தோட ரொம்ப வேதனையோட கர்த்தர் சமூகத்துல கொஞ்ச நேரம் அப்படியே அழுது ஆராதிச்ச உடனே அப்படியே மனசு ஒரு வெயிட்டை இறக்கி வச்ச மாதிரி அப்படி ஒரு ஃபீலை உணர்ந்திருக்கிறவங்க இருக்கீங்களா? ஆமேன். இத்தனை பேர் இருக்கிறீங்க. நான் அதை உணர்ந்திருக்கிறேன், நான் அதை பார்த்திருக்கிறேன். அப்படியே கண்ணீர் விட்டு கத்தி ஏசப்பா அப்படின்னு அழும்போது பாத்தீங்கன்னா பெரிய பாரம் இறக்கி வச்சது மாதிரி இருக்கும். நீங்க யாரோ ஒருத்தர் நீங்க அப்படிப்பட்ட பாரத்துல இருக்கலாம். 5 வருஷமா என் இருதயத்துக்குள்ள அந்த உடைவு இருக்கு பாஸ்டர். உங்களை யாரோ ஏமாத்தி இருக்கலாம், உங்களை யாரோ மனசு கஷ்டப்பட்டிருக்கலாம், உங்க அன்பு மற்றவங்களுக்கு பிடிக்காத அன்பாய் போயிருக்கலாம். அந்த வலியை வேற யாருக்கும் ஷேர் பண்ண கூட உங்களுக்கு முடியாம இருக்கலாம். அது அவ்வளவு பெரிய கொடுமையான வலியா இருக்கலாம். உங்க பிள்ளைக்காக அவ்வளவு பாடுபட்டு அந்த பிள்ளை இன்னைக்கு குறுக்க நின்று உங்க இருதயத்தை ரொம்ப வருத்தப்படுத்தி இன்னைக்கு அது ரணமா இருக்கலாம். இனி யாரும் இதை ஆற்ற முடியாது பாஸ்டர், இனி யாரும் ஆற்ற முடியாது, என் இருதயம் இறுகிருச்சு, என் நெஞ்சு இறுகிருச்சு அப்படின்னு சொல்ற அத்தனை பேரும் நான் நம்புறேன் நீங்க எங்க வரணும் அப்படின்னா கர்த்தர் சமூகத்துல உங்களுடைய இருதயத்தை ஊற்றுங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய ரிலாக்ஸா கர்த்தர் தருவார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. சிஸ்டர், நீங்க ரிலாக்ஸ் ஆக வேண்டிய அவசியம் உண்டு. பிரதர், நீங்க ரிலாக்ஸ் ஆக வேண்டிய அவசியம் உண்டு. இப்படியே இருந்தீங்கன்னா நீங்க ரொம்ப சிக்காயிருவீங்க. சிஸ்டர், நீங்க இப்படியே இருந்தீங்கன்னா நீங்க ரொம்ப சிக்காயிருவீங்க. உங்க பிள்ளைகளுடைய நல்லதை கூட பார்க்க முடியாது. பிரதர், உங்க வாழ்க்கையினுடைய வெற்றியை நீங்க பார்க்க முடியாது. நீங்க ரொம்ப பலவீனப்பட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க எதையுமே செய்ய முடியாம ஆளாக மாறிடுவீங்க. அதனால உங்களுக்கு ரொம்ப பலனா இருக்க வேண்டியது என்னன்னா உங்க ஆத்துமா என்னவா இருக்கணும்? பலனா இருக்கணும். உங்க இருதயம் என்னவா இருக்கணும் அப்படின்னா அப்படியே இரும்பு மனுஷன் மாதிரி இரும்பு மனுஷனை போல இருக்கணும். ஹல்லேலூயா. கைகளை அப்படியே உயர்த்தி காயங்களை ஆற்றுகிறவர் கர்த்தர். ஆண்டவரே சொல்லுங்க எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே நீர் ஒருவரே காயங்களை ஆற்றுகிற கர்த்தர், நீர் ஒருவரே காயங்களை ஆற்றுகிற கர்த்தர். ஆமேன். அவரால் தான் செய்ய முடியும். அவர்தான் சகலத்தையும் நமக்காக செய்ய வல்லவர். சொல்லுங்க ஆண்டவரே, அப்பா நீர்தான் ஆண்டவரே ஆறாத காயங்களை எல்லாம் ஆற்றுகிறவர் அவர் கர்த்தர். ஆமேன்.
ஆமேன்னு சொல்லுங்க. உங்களுக்கு எத்தனை பேருக்கு புரியுது இந்த வார்த்தை? ஆமேன்னு சொல்லுங்க. வாலிப பிள்ளையா இருக்கலாம், வாலிப தம்பியா இருக்கலாம். நான் நம்புறேன் உன் காயம் பெருசா இருக்கும்னா உன் காயத்தை ஆற்றுகிற இடம் எங்க அப்படின்னா கர்த்தர் சமூகத்துல வந்து நீ வெடிச்சு அழணும், நீ கண்ணீர் விட்டு அழணும். நீ அழும்போது பாரமா இருக்கிற உன்னுடைய இருதயம் என்னவாகும் அப்படின்னா அப்படியே லெகுவா மாறிடும். ஆமேன்னு சொல்லுவோம். நீங்க சுகமா வாழ்வீங்க, நீங்க பலத்தோட வாழ்வீங்க. இருதயத்துல கனத்தோட நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா வாழவே முடியாது. ஆமேன்னு சொல்லி நீங்க ஒருவேளை சின்ன பிள்ளைகளா இருக்கலாம், இன்னைக்கு ஒருவேளை உங்களுக்கு நீங்க சுமக்கக்கூடிய பாரம் எதுவும் இல்லாம இருக்கலாம். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு நாள் நம்முடைய மனசு, நம்முடைய இருதயத்துக்குள்ள கஷ்டம்ன்ற ஒண்ணு எல்லாருக்கும் வரத்தான் செய்யும். சின்ன பிள்ளைகள் கேளுங்க, வாலிப பிள்ளைங்க கேளுங்க. இன்னைக்கு உங்க அப்பா உங்களை சுமக்கிறாரு, உங்க அம்மா உங்களுக்கு சாப்பாடு போடுறாங்க. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் உன் இருதயத்துல காயம் வரும். அது ஒருவேளை இப்ப கூட உனக்கு வந்திருக்கலாம், இப்ப கூட இந்த வயசுல நீ ரொம்ப காயப்பட்டிருக்கலாம். ஆனா உன் காயத்தினுடைய மருந்து நீ கர்த்தர் சமூகத்துல இருதயத்தை உடைச்சு ஊற்றும் போதுதான் உன் காயம் ஆறும். ஆமோதிக்கிறீங்களா? நீ வேற எந்த மருந்தையும் தேடாத. உங்க ஃப்ரெண்ட்ஸோட போனா அவன் கூட கொஞ்சம் ஜாலியா இருந்தா என் காயம் ஆறும்னு நினைக்காத. நான் நம்புறேன், எந்த ஃப்ரெண்ட்ஸோட நீ காயம் ஆறும்னு போய் செலவு செய்றியோ இன்னும் கொஞ்சம் காயம் அங்க அதிகமாக தான் ஆகும், இன்னும் கொஞ்சம் காயம் உன்னுடைய ரணம் அதிகமாகும். ஆனா நான் நம்புறேன், இஸ்ரவேலின் அடிக்காயத்தை ஆற்றுகிற ரண வைத்தியராகிய என் கர்த்தர் காயம் கட்டுகிறவர், என் காயங்களை ஆற்றுகிறவர். அவரிடத்திலே வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய காயத்தையும் அவர் ஆற்றுவார். ஆமேன். யாருக்காக ஆண்டவர் பேசுறாருன்னு எனக்கு தெரியல, ஆனா நான் நம்புறேன் உங்க காயம் ஆறும். உங்க காயத்தை ஆற்றுகிறது தேவ சமூகம். சத்தமா அழுங்க, இருதயம் உடைஞ்சு அழுங்க. அப்படியே அந்த பாரமெல்லாம் அப்படியே இறக்கி வச்ச மாதிரி ஆயிரும். ஆமேன்னு சொல்லுங்கள். நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு காயத்திற்கான இரண்டாவது மருந்தை குறித்து நம்ம வேதத்துல ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளலாமா? நீங்கள் வந்து ஆதியாகமத்திற்கு வாருங்கள். ஆதியாகமம் 40ஆம் அதிகாரத்தை நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 40வது அதிகாரத்திலே ஸ்தோத்திரம் 43ஆம் அதிகாரத்திலே 43ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 43ஆம் அதிகாரத்திலே 30வது வசனத்தை வாசிக்கலாம். யோசேப்பின் உள்ளம் தன் சகோதரனுக்காய் பொங்கினபடினால் அவன் அழுகிறதற்கு இடம் தேடி துரிதமாய் அறைக்குள்ளே போய் அங்கே அழுதான். பின்பு அவன் தன் முகத்தை கழுவி வெளியே வந்து தன்னை அடக்கி கொண்டு போஜனம் வையுங்கள் என்றார். நீங்கள் 45ஆம் அதிகாரத்திலே 45ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாமா? 45ஆம் அதிகாரத்திலே 2வது வசனம், அவன் சத்தமிட்டு அழுதான், அதை எகிப்தியர்கள் கேட்டார்கள், பார்வோனின் வீட்டாரும் கேட்டார்கள். யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து, நான் யோசேப்பு, என் தகப்பன் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்றான். அவனுடைய சகோதரர் அவனுக்கு முன்பாக கலக்கம் முற்றிருந்ததினாலே அவனுக்கு உத்தரம் சொல்லக்கூடாமல் இருந்தார்கள். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, என் கிட்ட வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்ட போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிறவரிடத்திலே விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாகவும் வேண்டாம். ஜீவ ரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. இந்த இடத்திலே இந்த யோசேப்பினுடைய சம்பவம் நமக்கு நன்றாய் தெரியும். இவனுடைய இருதயத்திலே ஒரு பெரிய காயத்தோடு இவன் வாழுகிறான். இவனுடைய சின்ன வயசிலே அவனுடைய சொந்த சகோதரர்கள் சேர்ந்து அவனை விற்று போட்டார்கள். அவர்கள் விற்று போட்டதன் காரணமாக யோசேப்பு 15 வருடங்கள் வந்து பெரிய பாடுகளை எல்லாம் அனுபவிச்சு இப்ப அவனுடைய இருதயம் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு பெரிய காயமான இருதயமா மாறிடுச்சு. யாருமே அவனை தேற்ற முடியாது, யாருமே அவனுடைய காயத்தை கட்ட முடியாது. அவனுக்கு செய்த துரோகம் கொஞ்சம் அல்ல, பெரிய துரோகத்தை அவங்க செஞ்சாங்க. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா அவனுடைய சகோதரர் எல்லாரும் சாப்பாட்டுக்காக வர்றாங்க. வந்தவுடனே அவன் பார்க்கறான். பார்த்த உடனே வேதம் சொல்லுது, யோசேப்பு அழுகிறதற்கு இடம் தேடி போய் என்ன பண்ணனாமா, அவன் மனம் கசந்து அவன் அழுதான். அவனுடைய சகோதரத்துல சொல்லுகிறான், எப்பா நான் தான் யோசேப்பு, நீங்க எகிப்தியரிடத்துல விற்று போட்டீங்கல்ல, நீங்க என்ன விட்டீங்கல்ல, அந்த யோசேப்பு நான் தான். கடவுள் என்ன ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. ஆனா அவங்களால ஒரு மறு உத்தரவும் பேச முடியல. அப்போ அவர்கள் எல்லாரையும் தன் அருகையிலே கூப்பிட்டு சொல்லுகிறான், ஒவ்வொருத்தரையா கட்டி பிடிச்சு, நீங்க என்னை இவ்விடத்திற்கு அனுப்புனதற்காக நீங்கள் விசனப்பட வேண்டாம், நீங்க கவலைப்பட வேண்டாம், ஜீவ ரட்சனை செய்யும்படியாக
கர்த்தர் உங்களுக்கு முன்னே என்னை அனுப்பினார். அப்படின்னா நான் என்ன கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, இந்த யோசேப்புனுடைய மனசுல இருக்கிற 15 வருஷத்தினுடைய காயம் எப்ப மாறுச்சுன்னா, அவன் மனசார மன்னிக்கும் போது அவனுடைய மனசுல இருக்கிற காயம் ஆறிடுச்சு. என்னை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, உங்க மனசுல இருக்கிற காயம் நீங்க மன்னிக்காம அந்த காயம் ஆறாது. அவங்க உங்களுக்கு துரோகம் பண்ணாங்க தான், அவங்க உங்களை கெடுத்தாங்க தான், அவங்க உன்னை முதுகுக்கு பின்னாடி குத்துனாங்க தான், உங்களை நிறைய வருத்தப்படுத்தினாங்க தான். ஆனா நான் நம்புறேன், கசப்போட மன்னிக்காம அந்த மன்னிக்கிற குணம் உங்களுக்குள்ள இல்லை அப்படின்னா உங்களால கண்டிப்பாக அந்த காயத்தை எடுத்து போடவே முடியாது. இல்ல பாஸ்டர், நான் எப்படி மன்னிப்பேன்? அவர் எனக்கு பண்ணின கொடுமை ரொம்ப அதிகம், அவங்க எனக்கு பண்ணின கொடுமை ரொம்ப அதிகம், என்னால மன்னிக்கவே முடியாது, எனக்கு பெரிய துரோகம் பண்ணினாங்க, என்ன ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க, நான் பலவீனப்படுவதற்கு அவங்க காரணம், நான் அவமானப்படுறதுக்கு அவங்க காரணம். ஆனா வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே சிலுவையிலே அடித்தவர்களையே என் தேவன் மன்னித்தார். கிறிஸ்தவம் அஸ்திவாரம் போட்டிருக்கிறது. எதுல அஸ்திவாரம் போட்டிருக்குன்னா, மன்னிப்பில் அஸ்திவாரம் போட்டிருக்கிறது. மன்னிப்பில தான் கிறிஸ்தவம் அஸ்திவாரம் போட்டிருக்கிறது. மன்னிக்க தெரியாத ஒரு தேவனுடைய பிள்ளையினால காயத்தை அவனால மாற்றவே முடியாது, மாற்றவே முடியாது. நான் நம்புறேன், மனசார நீங்க மன்னிங்க, நீங்க மன்னிங்க, நீங்க மன்னிப்பு கேளுங்க. அதான் ஒரு இந்த மாடலிங்கில் இருக்கிற ஒரு லேடி, இந்த மாடலிங்கில் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க சரீரத்தை ரொம்ப நல்லா வச்சுக்குவாங்க. அவங்க எப்பவுமே அவங்க சரீரத்தை அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க. நம்ம இந்த சினிமாக்காரங்களை எல்லாம் சிலர் நினைக்கிறாங்க, ஐயோ அவங்களுக்கு ராஜ வாழ்க்கை, அவங்களை எத்தனை பேர் அவங்கள ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு எல்லாம் நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், அவங்களுக்கு கஷ்டமான டியூட்டி. ஏன் அப்படின்னா, நம்ம சாப்பிட்றது மாதிரிலாம் அவங்களால சாப்பிட முடியாது. நம்ம இன்னைக்கு கோழிக்கறியை சாப்பிட்டு நாளைக்கு மட்டன் கறியை சாப்பிட்டு இருப்போம். நமக்கு அதை குறித்து கவலையே இருக்காது. நம்ம என்ன வேணாலும் சாப்பிடலாம், எங்க வேணாலும் போகலாம். இப்ப கூட பைக் எடுத்துட்டு நம்ம எவ்வளவு வெயில வேணாலும் போயிட்டு வருவோம். ஆனா அவங்க அப்படி வெயில போக முடியாது, அவங்க நிழல்ல தான் போக முடியும். நம்ம நினைக்கிறது மாதிரி சாப்பாடெல்லாம் சாப்பிட முடியாது. அப்போ இந்த மாடலிங்ல இருக்கிற ஒரு லேடி தெரியாதனமா அப்படின்னா அவங்களுடைய தவறான நடத்தைகளினாலே அவங்க என்ன ஆயிட்டாங்கன்னா, வயிற்றுல குழந்தை கர்ப்பம் தரிச்சிட்டாங்க. ஆனா அது அவங்களுக்கு தெரியல. இது நடந்த சம்பவம், கவனமா கவனிங்க. அவங்களுக்கு அது தெரியல. பல மாதங்கள் தாண்டி குழந்தை ரொம்ப நல்லா வளர்ந்ததற்கு பிறகு அந்த வயிற்றினுடைய வலி தாங்க முடியாம போய் செக் பண்ணிருக்காங்க. செக் பண்ணுனா குழந்தை எல்லா உருவம் அதை இப்போ அழிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு அந்த குழந்தை வந்துருச்சு. உடனே இவங்களுக்கு அதை தாங்க முடியல, ஜீரணிக்க முடியல. அந்த வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தைய சபிக்க ஆரம்பிச்சாங்க. நீ எப்படி இப்படி நீ செத்துருக்க கூடாதா, நீ ஏன் இந்த மாதிரி என் வயிற்றுல நீ உருவான அப்படின்னு சொல்லி சபிக்க ஆரம்பிச்சாங்க. இவங்க ரொம்ப மாதமா இருக்கிறதுனால முகம் எல்லாம் மாறிடுச்சு, உடம்பெல்லாம் வித்தியாசம் ஆயிடுச்சு. மாடலிங்ல இருந்து நீங்க ரெஸ்ட் எடுத்துட்டு நீங்க அப்புறமா குழந்தை எல்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் வாங்கன்னு அனுப்பி விட்டாங்க. இப்போ மாடலிங்ன்றது ஒரு அவங்களுக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை மாதிரி. இப்போ ஃபர்ஸ்ட் இப்படி ரொம்ப தனிமையில இவங்க இந்த மாதிரி இது நடந்ததுனால ரொம்ப அப்செட் ஆகி அந்த குழந்தைய சபிச்சு திரும்ப அந்த குழந்தைய பெத்தெடுத்தாங்க. பெத்தெடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப வெயிட் போட்டாங்க. அந்த வெயிட் அவங்களுக்கு குறையவே இல்லை. அகைன் மாடலிங்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தி ஆனாலே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, எடுக்க மாட்டாங்க. அந்த வேலையும் போச்சு, ஃப்ரெண்ட்ஷிப்பு போயிடுச்சு. இந்த குழந்தைய ஒவ்வொரு நாளும் சபிக்கிறது, நீ நல்லா இருக்க மாட்ட, என்ன இப்படி பண்ண அப்படி பண்ண. ஆனா தன்னுடைய 10வது குழந்தையினுடைய 10வது வயதுல இவங்களுக்காக ஒன்று தோணுது, இல்ல நம்முடைய வாழ்க்கை இந்த மாதிரி ஆயிடுச்சு, சரி நமக்கு வயிற்றுல பிறந்த பிள்ளை, நம்ம இந்த பிள்ளைய பார்க்கணுன்ற ஒரு முடிவு வந்துட்டாங்க. ஆனா இவங்க எப்ப அந்த முடிவு எடுத்தாங்களோ அந்த பையன் ரொம்ப அரகண்டா மாறுங்க, ரொம்ப மோசமா, ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவா, அங்க ஓடுறது இங்க ஓடுறது, எங்க போனாலும் அவரை வச்சுக்க முடியாது. பல மருத்துவர்களை சந்தித்தார்கள், எந்த மருத்துவர்களாலையும் அந்த பையனை சரி பண்ண முடியல. அவன் ரொம்ப கோபமா நடந்துக்குவான், ரொம்ப விக்ரஸா பண்ணிக்குவான். அவ கடைசியில் ஒரு ஊழியக்காரன் இடத்துல கூட்டிட்டு வந்தாங்க. அப்ப அந்த ஊழியக்காரர் ஜெபம் பண்ணிட்டு சொன்னாங்களாமா, மா இந்த பிள்ளை மாசமா நீ இருக்கும்போது இந்த பிள்ளைய நீ சபிச்சியா, இந்த பிள்ளை மேல நீ கசப்பு வச்சிருந்தியா, இந்த பிள்ளைய நீ வெறுத்தியா, அதனாலதான் இந்த பிள்ளை இப்படி இருக்குது. நீ உன் பிள்ளைகிட்ட மன்னிப்பு கேளு, உன் பிள்ளைகிட்ட மன்னிப்பு கேட்டு உன் பிள்ளை மேல நீ வச்சிருக்கிற கசப்ப மொத்தத்தையும் எடுக்காம உன் பிள்ளை சரியாகாதுன்னு இருக்காங்க. இந்த தாயார் மனம் திரும்பி அந்த பிள்ளையினுடைய கையை பிடிச்சு, என்ன மன்னிச்சுக்கோ, என்ன மன்னிச்சுக்கோ, நீ நான் போட்ட எல்லா சாபத்தையும் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், உன்னை நான் பிளஸ் பண்றேன், என்னை மன்னிச்சேன்னு சொல்லு, என் கசப்பு ஒண்ணுமே இல்லை, நீ என் பிள்ளை, நான் உன்னை நல்லா வளர்த்துவேன், நான் உன்னை பெரிய ஆளா மாற்றுவேன் அப்படி சொல்லி அந்த பிள்ளையோட ஒப்புரவாயி அந்த கசப்பை போனதுக்கு அப்புறம் அந்த குழந்தை நார்மல் கண்டிஷனுக்கு வந்துருச்சாமா.
அந்த குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம மம்மி அப்படின்னு கூப்பிட்டு தன்னுடைய தாயை அணைத்து கொண்டுச்சா அந்த பிள்ளை. அப்போ ஆண்டவருடைய பிள்ளையை நீங்க கசப்போட காணிக்க செலுத்த முடியாது, கசப்போட ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய முடியாது. என்னுடைய இத்தனை வருட ஊழிய அனுபவத்தில் நான் சொல்லுகிறேன், என்னுடைய ஊழியத்தில் என்னுடைய தகப்பன்மார் அனுப்பும் போது அப்படிதான் என்ன சொல்லி அனுப்புனாங்க. எப்பா உனக்கு நிந்த வரும்னு சொன்னாங்க, உனக்கு அவமானம் வரும்னு சொன்னாங்க, உன்னை யூதாஸ் மாதிரி கூட இருந்துட்டு உன்னை கஷ்டப்படுத்துவாங்கன்னு சொன்னாங்க. எல்லாம் என்ன சொல்லி தான் அனுப்புனாங்க, சொல்லாம எல்லாம் அனுப்பல. ஊழியம்ன்றது பஞ்சத்தை இல்ல அப்படின்னு அவங்க சொன்னாங்க, ஊழியம்ன்றது சிலுவையை தூக்கி வச்சு சுமக்கிறதா அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஊழியத்திற்கு வரும்போது நான் நினைச்சேன், இல்ல இல்ல அப்படிப்பட்ட நபர்களை நான் பார்க்க மாட்டேன், அப்படிப்பட்ட நபர்கள் இருக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன். ஆனா என் வாழ்க்கையில என்னுடைய ஊழியத்துல எத்தனையோ பேரை நான் பார்த்துட்டேன். மூஞ்சி முன்னாடியே காரி துப்பி, பின்னாடி முதுகுல குத்தி, மனசை கஷ்டப்படுத்தி, எத்தனை 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 அவர்கள் யார் என்று தெரியும், அவர்கள் யார் என்று தெரியும், அவர்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க, எல்லாமே தெரிந்திருந்தோம். நான் கர்த்தருடைய பலிபீடத்திலிருந்து இன்னைக்கு சொல்றேன், யார் மேலையும் எனக்கு ஒரு கசப்பு கூட இல்லைங்க, ஒரு கசப்பு கூட வைக்கலைங்க. எல்லாரையும் மனசார மன்னிக்கிறேன், எல்லாரையும் மனசார மன்னிச்சுட்டு விட்டேன். வருத்தங்கள் அன்னைக்கு இருந்துச்சு, இப்படி பண்ணாங்களே, இப்படி செஞ்சிருக்காங்களே அப்படின்னு. ஆனா நான் மன்னிக்க 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 அந்த கசப்பை எடுத்து போட ஆண்டவர் என்னை உயர்த்துறதை பார்க்கும்போது நான் நம்புறேன், அந்த மனுஷங்க செய்யறது எனக்கு மறந்து கூட போகுதுங்க. ஆமேன்னு சொல்லுங்க. இல்ல கிறிஸ்தவன்றது சும்மா நீங்க நினைக்காதீங்க. மருமக மேல ஏதோ ஒரு கசப்பை வச்சுட்டு, மாமியார் மேல ஏதோ ஒரு கசப்பை வச்சுட்டு, அம்மா அப்பா மேல ஏதோ ஒரு கசப்பை வச்சுட்டு, பிள்ளைங்க மேல ஏதோ ஒரு கசப்பை வச்சுட்டு, நான் சொல்றேன் உங்களுடைய இருதயத்தினுடைய அந்த கடினம், இருதயத்தினுடைய துக்கம் எப்ப மாறும், உங்க காயங்கள் எப்ப ஆறும்? கசப்போட இருப்பீர்களே ஆனால் அந்த காயம் உங்களுக்கு ஆற்றப்படாது. ஓ அவர்கள் அதான், நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ இன்று நடந்து வருகிறபடியே அதை நன்மையாய் மாற பண்ணினார். நீங்க என்ன விற்று போட்டதை நினைச்சு நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நீங்க என்ன குழியில தூக்கி போட்டதை குறித்து நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. ஜீவ ரட்சனை செய்யும்படியாக கர்த்தர் உங்களுக்கு முன்னே என்னை அனுப்பினார் அப்படின்னா அவருக்கு பிரியம் இல்லாம, அவருக்கு சித்தம் இல்லாம யாரும் நம்மளை ஒண்ணுமே செய்ய முடியாது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நீங்க நம்பி ஏமாந்து போகலாம், வாலிப தம்பி தங்கச்சி, நீ நம்பி ஏமாந்து போகலாம். பாஸ்டர் எனக்குள்ள இருக்கிற வெறிய அடங்கல, எனக்குள்ள இருக்கிற கோபம் அடங்கல, நான் பழி வாங்கணும், என் பிள்ளையை இப்படி ஏமாத்திட்டாங்களே, என் பையனை இப்படி ஏமாத்திட்டாங்களே, என் கணவனார் என் மனைவியை இப்படி ஏமாத்திட்டாங்களே, நான் பழி தீக்காம விட மாட்டேன், எனக்கு அந்த கசப்பு என்னை விட்டு போகல, நான் கண்டிப்பா பழி வாங்குவேன். இல்ல இல்ல இல்ல, ஆண்டவராகிய கர்த்தர் இன்று வாக்கு கொடுக்கிறார். நமக்கு ஒரு இருதயம் வேணும். என்ன இருதயம்னா, என் ஆண்டவர் அவ்வளோ பெரிய தேவகுமாரனா இருந்தோம், அத்தனை பெரிய தேவனா இருந்தோம், அந்த சிலுவையிலே எல்லாரையும் என்ன பண்ணாருன்னா கர்த்தர் மன்னித்தார். ஆமென் சொல்லுங்க. கையை எல்லாரும் உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் மனசார மன்னிக்கிறேன்னு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. என் கணவனார மன்னிக்கிறேன். நிறைய பேர் நான் நம்புறேன், நீங்க உங்க கணவனார தான் இன்னும் மன்னிக்கல சிஸ்டர், பிரதர் உங்க மனைவியை தான் நீங்க இன்னும் மன்னிக்கல, உங்க அம்மா அப்பாவை தான் இன்னும் நீங்க மன்னிக்கல. இல்ல நீங்க மன்னிக்காம, நீங்க அந்த கசப்பை எடுத்து போடாம உங்க இருதயத்தினுடைய காயம் ஆறாது, உங்க இருதயத்தினுடைய காயம் ஆறாது. கைகளை உயர்த்தி அந்த காயங்கள் ரணமா மாறுறதுக்கு முன்னாடி கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க எந்த நபரை பகைச்சீங்களோ நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே. அவங்க உங்களுக்கு விரோதமாய் எழும்புறதுனால உங்களுக்கு என்ன குறைஞ்சு போயிருச்சு? ஆண்டவர் எந்த விதத்துல உங்களை கைவிட்டார்? நான் நம்புறேன் இன்னும் கொஞ்சம் தேடுவதற்கு அவங்க வழி சொல்லியிருக்கிறாங்க. அதனால யாருக்காக ஆண்டவர் பேசுறாருன்னு தெரியல. பிரதர் சிஸ்டர், தயவு செய்து ஒன்று சொன்னா கேளுங்க, உங்க இருதயத்தினுடைய காயத்தை கேன்சர் மாதிரி மாத்திராதீங்க. காயத்தை உள்ளே வச்சிட்டீங்கன்னா அது குணமாக்க முடியாமலே போயிடும், உங்களுக்கு குணமாக்க முடியாமலே போயிடும். நீங்க வாழவே முடியாது, நீங்க சுகமாய் வாழவே முடியாது. அது உங்களை நாளுக்கு நாள் கொன்றும். உங்களை என்ன பண்றது? ஆண்டவர் துரோகியே பக்கத்துல வச்சிருந்தார்ல, அவன் துரோகின்னு அவருக்கு தெரியும்ல, அவருக்கு தெரியும் அவன் துரோகின்னு அவருக்கு தெரியும், இவன் தான் என்ன காட்டி கொடுக்க போறான்னு அவருக்கு தெரியுங்க. ஆனாலும் கூட வச்சிருந்தார்ல. ஆனா அந்த சித்தம் அந்த நாள் வர்ற வரைக்கும் அவரை தொட முடியல, அவனால தொட முடியாது. அப்படின்னா கர்த்தரை அனுமதிக்கிற வரைக்கும், கர்த்தரை அனுமதிச்சாதான் உங்களை அப்படி பண்ண முடியுமே தவிர ஆண்டவரை அனுமதிக்காம உங்களை தொட முடியாது. அத்தனை வருஷம் யூதாஸ் காரியத்தை ஒண்ணுமே ஆண்டவரை பண்ண முடியல. அவனை நம்பி பொறுப்பெல்லாம் கொடுத்தாருல ஆண்டவர், பொறுப்பையும் கொடுத்து வச்சிருந்தாருல. ஏன் ஆண்டவருக்கு எல்லாம் தெரியாதா? அதான் ஆண்டவர் அவனை முத்தம் கொடுக்கும்போது எப்படி கூப்பிடுறாருன்னா சிநேகிதனேன்னு கூப்பிடுறாரு. துரோகியையும் சிநேகிதனேன்னு கூப்பிடுற ஒரே தெய்வம் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் தான்.
நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் தாங்க. துரோகிய கூட எப்படி கூப்பிடுறாராமா, சிநேகிதனே முத்தத்தினாலா என்னை காட்டி கொடுக்கிறாய். அவரை சபிக்கவும் சத்தியவும் பண்ணின பேதுருவ என்ன சொல்றாரு அப்படின்னா, எப்பா அவனுக்கும் சொல்லிருங்கப்பா, நான் கண்டிப்பா அவனை என்ன பண்ணணும், பார்க்கணும். என் விழாவில் தானே கையை போடணும்னு நினைக்கிறான், பரவாயில்ல பரவாயில்ல, அவன் விசுவாசிக்கட்டும். அப்போ நீங்களும் நான் எம்மாத்திரம் நம்ம ஒரு தப்புமே பண்ணலையா, நம்ம ஒரு தப்புமே பண்ணலையா? ஒரு தப்பும் பண்ணாத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சிலுவையில மன்னிக்கும் போது அத்தனை தப்ப பண்ணுன நம்ம மன்னிக்க கூடாதா? சொல்லுங்க, மன்னிக்க கூடாதா? அப்ப இன்னும் ஏன் கசப்பை வச்சிட்டு இருக்கிறீங்க? இன்னும் ஏன் உங்க சகோதரன் மேல கசப்பு, உங்க சகோதரி மேல கசப்பு? சொத்து கிடைக்கலன்னா, பொருள் கிடைக்கலன்னா போனா போட்டோம். அதான் இன்னைக்கு பாடணும்ல, என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் வளருவேன், நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் பார்க்கும். ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? அதான் கவனிங்க, ஆண்டவர் மேல நீங்க வச்ச அன்பு கடுகளவு. எவ்வளோ எவ்வளோ நீங்க எவ்வளோ ஆண்டவர் நேசிக்கிறீங்க? எவ்வளோ நேசிக்கிறீங்க? நான் சொல்றேன், நம்ம எல்லாரும் ஆண்டவர் மேல வச்ச அளவு அன்பு கடுகளவு தான். ஏன்னா ஒரு நாள்ல எத்தனை டைம் தேடுறோன்னே தெரியல, எத்தனை டைம் தேடுறோம், எத்தனை டைம் அவருடைய நினைப்பாவே இருக்கிறோமா? ஆனா அவர் நம்ம மேல வச்ச அன்பு கடலளவு, கடலளவு. இது சும்மா சொன்னா புரியாது, நீங்க உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க. இயேசு என் மேல வச்ச, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நீங்க என் மேல வச்ச அன்பு எவ்வளவு ஆண்டவரேன்னு கேளுங்க, அப்போ தெரியும். நம்ம வச்சது கொஞ்சம், அவர் வச்சது நிறைய. ஆமென் சொல்லுங்க. இவ்வளவு தப்பு பண்ணியும், இவ்வளவு அசிங்கமான வாழ்க்கை வாழ்ந்தோம். நான் சொல்றேன், ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அசிங்கமான வாழ்க்கை இருக்குது, யாருக்கும் தெரியாத மறைவான வாழ்க்கை இருக்குது. ஆனா யாருக்கும் மறைவில்லைன்னா கர்த்தருக்கு மறைவில்லை. நான் அடிக்கடி சொல்லுவேன் வாலிபர்களை பார்த்து, உன்னுடைய வண்டவாளம் தண்டவாளத்தை இன்னொருத்தனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா உன்னை ரோட்ல போற நாய் கூட மதிக்காதுடா. ஆனா அத்தனையும் தெரிஞ்சிட்டும் இன்னும் மகனேன்னு கூப்பிடுற ஒரே அன்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு. இன்று வரையிலும் நம்மை பாதுகாக்கிற அன்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு. நம்ம என்ன ரொம்ப அப்படியே ரொம்ப வானத்துல இருந்து குதிச்சவங்களா? உங்கள்கிட்ட ஒரு தப்புமே இல்லையா? நீங்க எதையுமே செய்யலையா? எதையுமே செய்யலையா? அத்தனை தவறு, அத்தனை தவறு. ஆனா அவரே உங்களுக்கு மன்னிச்சாரு. நீங்க மன்னிக்க வேணாம் பிரதர், நீங்க மன்னிக்க வேணாம் சிஸ்டர். ஆண்டவரும் உங்கள்கிட்ட அப்படிதான் சொல்லுவாரு. நீங்க மற்றவர்களுடைய குற்றத்தை மன்னியாது இருந்தால் பரலோக தேவன் உங்கள் குற்றத்தை என்ன பண்ண முடியாது, மன்னிக்க முடியாது பிரதர். நீங்க மன்னிக்கும் போது கர்த்தர் ரிஜெக்ட் பண்ணுவாரு. நீங்க மன்னிப்பு கேட்கும் போது நோ, நான் மன்னிக்க மாட்டேன், நீ முதல்ல மன்னி, நீ முதல்ல மன்னி, நீ மன்னிச்சிட்டு வா, நான் உன்னை மன்னிக்கிறேன். அப்போ உங்க குற்றங்களை எல்லாம் கர்த்தர் மன்னிக்கலைன்னா நீங்க எங்க போய் நிப்பீங்க? எங்க போய் நிப்பீங்க? பரலோகம் போக முடியுமா? அதனால எல்லாரும் சொல்லுங்க, என் இருதயத்தினுடைய காயம் ஆற்றப்படுறதுக்கு ரெண்டாவது மருந்து என்ன? சத்தமா சொல்லுங்க எல்லாருமே, பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, மன்னிக்கிறது, கசப்ப வைக்காம இருக்கிறது. சொல்லுங்க, கசப்ப வைக்காம இருக்கிறது. பாட முடியுமா? யார் மேலும் கசப்பு இல்லப்பா எல்லாருக்காக. நிறைய பேர் என்ன பாடுவாங்க தெரியுமா? மற்றவங்க மேல கசப்பு இல்லப்பா, ஆனா என் வீட்டுக்காரர் மேல ரொம்ப கசப்புப்பா. மற்றவங்க மேல கசப்பு இல்லப்பா, எங்க அம்மா அப்பா மேல அவ்வளவு கசப்புப்பா. நமக்கு சுத்தி இருக்கிற அடுத்தவங்க மேல கசப்புல நிறைய பேருக்கு எங்கேயே கசப்பு கேட்கல, வீட்டுக்குள்ளே தாங்க அதிகமான கசப்பு. இல்ல இல்ல, யோசேப்பு மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணுங்க. நீங்களோ எனக்கு கர்த்தரோ. எவ்வளவு அழகான வார்த்தை இல்ல? எவ்வளவு அழகான வார்த்தை. நம்ம படிச்சோமே, நீங்கள் என்னை இவ்விடத்திற்கு வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாகவும் இருக்க வேண்டாம். நம்மளா இருந்தா என்ன சொல்லிருப்போம்? பாடா பா மச்சான், நீ என்ன பண்ணடா, நீ என்ன குழியில தூக்கி போட்டது இல்லாம வித்தும் போட்ட இல்ல, நீ நல்லா இருப்பியாடா, நான் பாடுறா நல்லா இருக்கேன், நீ நல்லா இருந்துருவியாடா. நீங்க என்ன ஒன்றும் இல்லைன்னு நினைச்சு போவான்னு தானே நினைச்சீங்க? பாரு இப்போ கிங்கடா. அது வேற இடையில சொல்லுங்க, ஆண்டவர் கிங்கடா, என்ன கிங் ஆகிட்டார், அவ்வளோ பெருமையா பேசுவோம். அவரு யோசேப்பு என்ன சொல்றாருன்னா, நீங்க விசனப்படவும் வேண்டாம், சஞ்சலப்படவும் வேண்டாம், நீங்க நம்ம எல்லாரும் இங்க வரணும், ஆனா உங்களுக்கு முன்னாடி கடவுள் என்ன அனுப்பிட்டார். இனஃப். இப்படிப்பட்ட ஒரு மனசு தாங்க 30 வயசுல பார்வோனுக்கு முன்னாடி அவனை ராஜாவா நிக்க வச்சிருச்சு. அடிமையா போன ஒரு ஊர்ல ராஜா அவனுடைய அடுத்த போஸ்டிங் வர்றதுன்றது, அதுவும் எகிப்துல வர்றதுன்றது சாதாரணமே இல்லை. அசாதாரணமான காரியத்தை கர்த்தர் யோசேப்புக்கு ஏன் செஞ்சாருன்னா, அவனுக்கு உள்ளத்துக்குள்ள யார் மேலையும் கசப்பு இல்லாதனால தாங்க.
நான் சொல்றேன், இந்த ஜெபத்துல இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை கொண்டு கர்த்தர் அசாதாரணமான காரியத்தை செய்வாரு. உன் வயசுக்கு மிஞ்சிய பொறுப்பை கர்த்தர் உங்க கையில கொடுப்பாரு. நீங்க நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமா செய்வாரு. உங்களை மகா உன்னதமான இடத்துல வைப்பாரு. மற்றவங்க மேல கசப்பு மட்டும் இல்லாம இருக்குமே. ஆனால் நான் நம்புறேன், ஆண்டவர் உங்களை எவ்வளவு தூரம் வேணாலும் உயர்த்துவாரு. கர்த்தர் உங்களை எவ்வளவு தூரம் வேணாலும் உயர்த்துவாரு. அப்பாட்ட கேளுங்க, எனக்கு கசப்பு வேணாம். இன்னைக்கு இந்த ஆராதனை முடிச்சுட்டு போன உடனே ஒவ்வொருத்தருக்கும் போன் போட்டு பேசுங்க. இந்த சத்தத்தை கேட்டு முடிக்கல போன் பேசுங்க. சாரி அப்படின்னு கேளுங்க, தப்பு தான் பண்ணிட்டேன், அவ்வளவுதான், இனி உன் மேல எந்த கசப்பும் இல்லைன்னு சொல்லுங்க. கணவனாருடைய காலில் போய் விழுங்க, தப்பு இல்லை. நீங்க தாழ்ந்து போறதுனால தப்பே இல்லை. மனைவியுடைய காலில் போய் விழுங்க, பரவாயில்ல, தப்பு இல்லை. தாழ்ந்து போறதுல எந்த தப்பும் இல்லை. அம்மா அப்பாவுக்கு ஏதோ ஒரு கிஃப்டை வாங்கி கொடுத்து சாரி மம்மி, சாரி டாடின்னு சொல்லுங்க. அது ஒன்றும் தப்பு இல்லை, ஒன்றும் தப்பு இல்லை. உங்க மனசு ஆரோக்கியமா இருக்கணுமா? உங்க மனசு ஆரோக்கியமா இருக்கணுமா? உங்களுக்கு உள்ள இருக்கிற அடி காயம் ஆறணுமா? பிரதர், நீங்க மன்னிக்காம அடி காயம் ஆறாது. பிரதர் சிஸ்டர், நீங்க மன்னிக்காம உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற அடி காயம் மாறாது. நீங்க அதை வச்சுட்டே தான் வெந்துட்டு இருப்பீங்க. அது உங்களுக்கு வியாதியா மாறிடும். ரொம்ப ஜாக்கிரதை. வேண்டாம் வேண்டாம். ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வோம் நம்ம. ஆமேன்னு சொல்லுங்கள். கர்த்தர் இருக்கும்போது நமக்கு ஏன் பயம்? சொல்லுங்க, ஆண்டவர் இருக்கும்போது எனக்கு என்ன பயம்? கர்த்தர் என் கூட இருக்கும்போது எல்லாமே அவருடைய அனுமதியோட தான் நடக்கும். அவருடைய அனுமதி இல்லாம எதுவும் நடக்காது. நம்புறவங்க மேல நன்றாய் கரங்களை தட்டி ஹalleluya, கைகளை அசைத்து ஒரு ஹalleluya சொல்லு. நம்பர் முதலாவதாக நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணுமாமா? பலனா. நம்முடைய ஆத்மா என்ன பண்ணணுமாமா? வாழணும். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, ஆத்மா. நல்லா சொல்லுங்க எல்லாருமே. உங்க உடம்பு வாழ்றதை விட எது வாழணும்? முதல்ல ஆத்மா வாழ்ந்தாதான் கல்லறைக்கு போகும்போது கூட நம்ம எப்படி போவோம்? சத்தமா சொல்லுங்க, சந்தோஷமா போவோம். கல்லறைக்கு போகும்போது கூட, சாகும்போது கூட அந்த மகிழ்ச்சி முகத்துல தெரியும். நீங்க நம்ம செத்து கிடக்கும் போது நம்முடைய முகம் பிரகாசமா இருக்கும். அப்போ ஆத்மா வாழல அப்படின்னு சொன்னா சாகும்போது அங்கலாய்ப்போட சாவாங்க, கஷ்டத்தோட சாவாங்க. அவங்களுடைய மரணம் ரொம்ப கொடுமையா இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. நம்ம மரணம் எப்படி இருக்கணும் அப்படின்னா சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? சத்தமா சொல்லுங்க. ஆத்மா வாழ்றவங்களுக்கு மரணத்தை கூட ஆண்டவர் சொல்லி கொடுப்பாரு. புரியுதா? உங்க ஆத்மா நல்லா இருந்துச்சுன்னா நீங்க மரணம் அடைகிற நாள் உங்களுக்கு தெரியும். என்னுடைய கண்ணால பார்த்துக்கிறேன் அப்படின்னு எங்க ஊழியரும் அப்படிதான் சொல்லியிருக்கிறாரு. நான் போயிடுவேன்ப்பா, ஒரு வாரம் டைம் இருக்குது, எல்லாரும் வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எங்க பாஸ்டருடைய அம்மா சாகும்போது எங்க பாஸ்டர் சொல்லியிருக்கிறாரு, நான் ஊழியத்தை முடிச்சுட்டு வரதுக்கு முன்னாடி அம்மா இறந்துருவாங்க, என்னை எதிர்பார்க்க வேண்டாம், அம்மாவை அடக்கம் பண்ணிருங்க அப்படின்னு. எத்தனை பரிசுத்தவான்கள் தெரியுமா? சாகிறதுக்கு முன்னாடி பிள்ளைங்களை எல்லாம் வர சொல்லி அன்னைக்கு எல்லாரும் 22ஆம் தேதி வந்துருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. என்ன டாடி 22ஆம் தேதி வர சொன்னார் எல்லாரும் சரி வந்தா அன்னைக்கு அவர் இறந்துருப்பாரு. அப்படி மரணம் கூட யாருக்குன்னா நம்முடைய ஆத்மா என்ன பண்ணணுமாமா? வேற எல்லாம் அடுத்தது பிரதர், செகண்ட் பிரதர். முதல்ல ஆத்மா வாழணும். உங்க மனசுல இருக்கிற காயம் ஆறணும். அப்பதான் நீங்க என்னவா இருப்பீங்க? சுகமா இருப்பீங்க. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க சுகமா இருக்கணும்னா உங்க காயம் ஆறணும். உங்க மனசுல இருக்கிற காயம் ஆறணும். உங்க வேலையை நீங்க சந்தோஷமா செய்யணும்னா எது ஆறணும்? உங்க இருதயத்தில் இருக்கிற காயம் எல்லாம் ஆறணும். நீங்க குடும்ப வாழ்க்கையை சந்தோஷமா வாழணும்னா உங்க இருதயத்தில் இருக்கிற காயம் எல்லாம் ஆறணும். காயமெல்லாம் ஆறணும். சோ முதல் மருந்து என்னது? இருதயத்தை உடைச்சு கர்த்தர் சமூகத்துல ஓன்னு அழுது கண்ணீரை வடிச்சிங்கன்னா உங்க இருதயத்தினுடைய காயம் ஆறும். நம்பர் 2, ரெண்டாவது, உங்க இருதயத்தினுடைய காயம் எப்ப ஆறும்னா யார் மேலையும் கசப்பு இல்லாம எல்லாரையும் என்ன பண்ணணும்? கேட்கல, என்னமோ பண்ணிட்டாங்க, சரி ஓகே விட்டுருங்க. அவங்களோட திரும்பி நான் கொஞ்சம் முடியுமோ அதெல்லாம் அடுத்தது செகண்டரி. பட் நான் மன்னிக்கிறேன், ஓகே ரைட் போ, நீ பார்த்துக்கோ, அவ்வளோதான். அந்த மன்னிக்கிறதுக்கு அந்த சுபாவம். மூன்றாவது ஒரு காரியத்தை வேகமாக உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ்ல சொல்லி நான் முடிக்கிறேன். ரோமரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசிக்கலாமா? ரோமர் 10வது அதிகாரத்திலே எடுங்கள். 10ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்தை சேர்ந்து வாசிக்க போகிறோம். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயிலே அறிக்கப்படும். நீ 9வது வசனத்தை வாசிக்கலாம். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. நம்பர் 3, மூன்றாவதாக, ஒரு இருதயத்திலே இருக்கிற காயம் ஆற்றப்படணும்னா ஒரு தேவனுடைய பிள்ளை என்ன பண்ணணுமாமா? நீங்க மன்னிச்சா போதாது, நீங்க ஜெபம் பண்ணா போதாது, நீங்க உங்க வாயை திறந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அறிக்கை செய்யணும். ஆமென் சொல்லுங்க.
பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, அறிக்கை பண்ணுகிற நாவு ஆசீர்வதிக்கப்பட்டது, அறிக்கை பண்ணுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கவனிங்க, துதித்தலும் சபித்தலும் ஒரு வாயிலிருந்து என்ன பண்ணக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது, வரக்கூடாது. நம்முடைய வாயில இந்த அறிக்கை செய்கிறது என்கிறது ஒரு மிகப்பெரிய பலம் உள்ளது. நிறைய பேரு தீமையானதையே அறிக்கை செய்வாங்க, கெட்டதையே அறிக்கை செய்வாங்க. இதை பாருங்க, ஒரு பிள்ளைகளை எடுத்தாங்க அப்படின்னா அந்த பிள்ளைகளை எப்ப பார்த்தாலும் சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சபிச்சுட்டே இருப்பாங்க, சபிச்சுட்டே இருப்பாங்க. நீ அப்படி போவ, நீ இப்படி பண்ணிடுவ. அதான் ஊர்ல இருக்கிற எல்லா மிருகத்தினுடைய பேரையும் சொல்லி அவங்கள கூப்பிடுறது. அது வந்து மாடை, எரும மாடை, பன்னி குட்டிய, அப்புறம் என்னது அந்த மாதிரி மிருகம், குரங்கு. அதான் நல்லா இல்லாத மிருகத்தெல்லாம் சொல்லி கூப்பிடுற நீங்க ஒரு நல்லா இருக்கிற குயிலே, மானே, தேனே அப்படின்னு கூப்பிட்டா என்ன? அதுவும் மிருக வெரைட்டியை சேர்ந்தது தானே. ஆனா அப்படி செய்ய மாட்டாங்க. எப்போ பாருங்க பிள்ளைகளை சபிச்சுட்டே இருக்கிறது. நீ படிக்கவே மாட்ட, நீ உருப்பட மாட்ட, நீ இந்த பாடத்துல ஃபெயில் ஆகிட்டு தான் வருவ பாரு, நீ சாகும், நீ வளர்ந்ததுக்கு அப்புறம் எரும மாடு தான் நீ மேய்ப்ப. நான் சொல்றேன், வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா எல்லாரையும் நம்ம என்ன பண்ணணுமாமா? ஆசீர்வதித்தலே அன்றி நீங்க ஒருவரையும் என்ன பண்ண கூடாதாமா? சபியாதிருங்கள். நீங்க வேதத்துல வந்து யாக்கோபு தன்னுடைய பிள்ளைங்க என்ன தப்பு பண்ணாங்களோ தெரியல, ஆனா எந்தெந்த பிள்ளைங்க எல்லாம் அவர் சபிச்சாரோ அந்த பிள்ளைங்க எல்லாம் சாபமான சந்ததியா மாறிட்டாங்க. ஆனா இஸ்மவேலை குறித்து ஆபிரகாம் சொல்றாரு, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக. இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்க இருக்கிற எல்லா மார்க்கெட்டும் யார் கையில தான் இருக்குது? யார் கையில தான் இருக்குது? இஸ்மவேல் சந்திட்டு தான் இருக்குது, முஸ்லிம்ஸ் கையில தான் இருக்குது. அவங்க தான் இஸ்மவேல் வம்சம் சொல்லுவாங்க. அன்னைக்கு ஆபிரகாம் பண்ணின ஒரே ஜபம் இன்னைக்கு அத்தனை பேர் பிசினஸ் மேனா உட்காந்துருக்காங்க. உக்கடமானா மொத்த கடையும் யாருடையது? நம்ம சாப்பிட்ற பிரியாணியிலே பெரிய டேஸ்டான பிரியாணி யாரு கொடுக்கறது? அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யாரு? எல்லாம் சொல்லுங்க. ஆபிரகாம் அன்னைக்கு ஜபம் பண்ண ஜபம். நம்ம ஊத்துற பெட்ரோல் முதல் கொண்டு அவங்க ஊர்ல இருந்தாயா வருது. நமக்கு அவங்க தான் கிங் மாதிரி இருக்காங்க. அப்போ நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதுக்கு கற்றுக்கணும். சிலர் வாயில அறிக்கை செய்கிறதெல்லாம் வேண்டாத வார்த்தை, எப்ப பார்த்தாலும் ஒரு நல்ல வார்த்தையே வராதுங்களா? வண்டியை கையில் எடுத்தோன்னா பார்த்து போய் எங்கேயாவது அடிச்சிட போறேன், இது என்னங்க? ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னா நஷ்டமாயிடுச்சுன்னா நம்ம சொல்லுவோம் வாயில ஃபெனாயில ஊற்றி கழுவுங்கன்னு வாங்கல்ல, அந்த மாதிரி தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். எப்போ பார்த்தாலும் அப்படிப்பட்ட வார்த்தை, எப்பவும் நெகட்டிவ், எப்பவும் எதிர்மறையான பேச்சு. இல்லை 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 இல்லை, நம்முடைய வாயிலிருந்து அறிக்கை செய்கிற அறிக்கை ரொம்ப முக்கியமானது. மனசுக்குள்ள காயம் இருக்குதா, மனசுக்குள்ள வேதனை இருக்குதா, நீங்க என்ன பண்ணணும்னா வெளியே நீங்க கொட்டணும். அதான் வயிறு சரியில்லாம போச்சுன்னு வைங்களேன், ஏதாவது கண்டதையும் சாப்பிட்டு வயிறு சரியில்லாம போச்சுன்னா ஒன்று மோஷன்ல வெளியே போகணும், இல்லைன்னா வாமிட்ல வெளியே போகணும். இப்படி போனாதான் வயிறு என்ன ஆகும்? கேட்கல, சுத்தமாகும். உள்ளேயே வச்சிருந்தா அது விஷமா மாறிடும். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து உள்ளுக்குள்ளேயே போட்டு அடைக்க 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 அப்படியே வச்சுக்க கூடாது. ஏதாவது பிரச்சனையா, ஏதாவது சூழ்நிலையா, ஓப்பனா மனசை திறந்து நீங்க என்ன பண்ணணும்னா இதாப்பா நடந்துச்சு, இதாப்பா நடந்துச்சு. சிலர் உள்ளுக்குள்ள வச்சு பூட்டிட்டாங்கன்னா இயேசுநாதர் திறவுகோலை கொண்டு வந்தா கூட முடியாதுங்க. அவருக்கு கூட ஒரு எக்ஸ்கியூஸ். அதான் அன்றைக்கும் பரலோகத்திலே ஒரு சத்தத்தை கேட்டேன், இதை திறக்க யாருக்கு உரிமை உண்டு? அப்ப எல்லாரும் அமைதியானார்கள். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே உண்டு அப்படின்னு பரலோகத்துல ஒரு சத்தம் கேட்குது இல்ல. பூலோகத்துல இந்த அம்மா முன்னாடி அந்த சத்தம் கேட்கப்படவே முடியாது. இல்லை, யாருக்கும் இல்லை, இயேசுநாதருக்கு கூட இல்லை. இந்த இருதயத்தில் இருக்கிறத என்ன பண்ண முடியாது. எத்தனை நாள் தான் அப்படி வச்சுட்டு இருப்பீங்க? இல்ல இல்ல, ஓப்பனா என்ன நடந்துச்சு, என்ன நடக்குது, ஏன் இப்படி இருக்கிறீங்க, என்ன பிரச்சனை? சில தகப்பன்மார்கள் சகோதரர்கள் மனசுக்குள்ள வச்சு பூட்டுனா அவ்வளவுதான், சாகர வரைக்கும் பூட்டிட்டே இருப்பாங்க பாருங்க, திறக்கவே மாட்டாங்க. இல்ல என்ன பிரச்சனைன்னு சொன்னாதானே தெரியும், என்ன நடந்துச்சுன்னு சொன்னாதானே தெரியும், அப்பதானே அதுக்கு விளக்கம் கொடுக்க முடியும். நீங்களா மனசுல ஒண்ணு கற்பனை நினைச்சிட்டு சந்தேகத்தை வளர்த்துட்டு அதை சந்தேக பார்வையோட பார்த்தா என்ன ஆகும்? இல்ல நீ பெரிய சந்தேகப்படுற, நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன்னு மனசுக்குள்ள பூட்டுனா என்ன பிரயோஜனம்? இல்ல இல்ல, எதையானாலும் ஆண்டவருடைய பிள்ளைங்க உங்க இருதயத்திலே இருக்கிற அந்த வலி இல்லைன்னா அடி காயங்கள் ஆறணும்னா நீ என்ன பண்ண வேண்டிய அவசியம் இருக்குன்னா அறிக்கையிட வேண்டிய அவசியம் இருக்குது. நான் ஒரு சம்பவத்தை சொல்லி உங்களுக்கு வந்து ஜெபித்து முடிக்கிறேன். ஒரு அக்கா தங்கச்சி 2 பேர் மேலை நாட்டில். இந்த அக்கா வந்து கூட வேலை செய்கிற ஒருத்தர் மேலே ரொம்ப அஃபேர் ஆனாங்களாம். அவரை எப்படியாவது கல்யாணம் பண்ணணும்னு மனசுக்குள்ள நினைச்சாங்க. ஆனால் இவருடைய அந்த மனசில் இருக்கிற அந்த காதலை வந்து அவர்கிட்ட அவங்க சொல்லவே இல்லையாங்க. சரி கொஞ்ச நாள் தாண்டட்டும் அப்படின்னு மனசுக்குள்ள வச்சிருந்தாங்க. ஆனா இவங்க மனசுக்குள்ள வச்சிருந்த சில மாதங்கள் தாண்டி தான் தெரியுது அந்த மனுஷனுக்கும் தன்னுடைய தங்கச்சிக்கும் அவங்க 2 பேரும் ரொம்ப நேசிக்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். அவங்க கல்யாணம் பண்றதுக்கு முடிவு பண்ணிட்டாங்கன்னு இவங்க அப்பதான் கண்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஒண்ணுமே மூச்சு விடலையாமா. சரி நம்ம சகோதரருடைய வாழ்க்கையை நம்மவே கெடுக்க வேண்டாம், நம்ம ஒதுங்கிக்கலாம், அவங்க வாழட்டும் அப்படின்னு நினைச்சு மனசுல மனரமியமா இருந்தாங்களாம்.
அவங்களுடைய கல்யாணம் நிச்சயிக்கும் போது அவங்க சொன்னாங்க, நினைச்சாங்களாமா, என் தங்கச்சிக்கு எல்லாத்தையுமே நான் விட்டு கொடுக்குறேன், ஆனா முதல் இரவு மட்டும் அவளுக்கு நடக்கக்கூடாது. நான் வந்து அவரை மனசுல நினைச்சதுக்காக முதல் இரவு மட்டும் நான் நடக்க விட மாட்டேன்னு ஒரு முடிவெடுத்து நிறைய சாராய பாட்டில வந்து அவர் ரொம்ப ஃப்ரெண்டாம, நெருங்கிய நண்பராமா, அந்த கல்யாணம் நடந்த அன்னைக்கு நிறைய மதுவை குடிக்க வச்சிருக்காங்க. அவருக்கு அவரு ரொம்ப போதை ஆயிட்டார். இவர் குடிக்க, இவங்க கொடுக்க கூட குடிச்சு போதை ஆயிட்டாரு. இவர் போதையில என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய காரை எடுத்து ஓட்டிட்டு வரும்போது ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல மாட்டி அந்த இடத்துல ஸ்பாட் அவுட் ஆயிட்டார், இறந்துட்டார். இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. தன்னுடைய தங்கச்சி வாழ வேணாம்னு நினைக்கல, தங்கச்சிக்கு இப்படி ஒண்ணு நடக்கும்னு அவங்க நினைக்கல. நான் அவரை நேசிச்சதுக்காக இது ஒண்ணு நடக்க கூடாதுன்னு தன்னுடைய மனசுல நினைச்சதுனால இந்த மாதிரி ஆயிடுச்சு. தங்களுடைய தங்கச்சிட்டையும் சொல்ல முடியல. அந்த தங்கச்சி ரெடி ஆகி கொஞ்ச நாள் கவலை முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பி போய் ஒரு திருமணத்தை பண்ணி அவங்க நல்லா வாழ்ந்துட்டாங்க. ஆனா இவங்களுக்கு அந்த குற்ற உணர்வு விடாம நிறைய சாப்பிட ஆரம்பிச்சாங்களாம். எதை பார்த்தாலும் சாப்பிடுறது, சாப்பிட்டு உடம்பை ஏற்றி தான் மேல தனக்கு வெறுப்பு. நான் ஏன் வாழ்றேன், நான் ஏன் இதுக்கு உயிரோடு இருக்கிறேன், நான் ஏன் நல்லா ட்ரெஸ் பண்ணணும், நான் ஏன் நடமாடணும், வேண்டாம் வேண்டாம், நான் ஒரு துரோகி, நான் மோசமானவா, நான் ஒரு கொலகாரி, நான் என் அக்கா தங்கச்சிக்கே துரோகம் பண்ணேன். அவங்களுக்குள்ளேயே ஒரு குற்ற மனசாட்சியை வளர்த்து ரொம்ப முடியாம ஒரு போதகரை ஒரு நாள் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போய் விட்டாங்க. அப்ப அந்த போதகர் சொன்னார், அம்மா நீ அறிக்கை செய்யுமா, நான் என்ன பண்றது, நான் ஒரு குற்றவாளி, நான் ஒரு கொலகாரி, நான் வாழ முடியாது, நான் வாழக்கூடாது. இல்ல நான் நீ அறிக்கை செய். இயேசு என்ன மன்னிச்சிட்டாரு, இயேசு என்ன தூக்கி எடுத்தாரு, என்ன அவர் மன்னிக்கிறதுக்கு வல்லவரா இருக்கிறாரு, நான் நிரபராதி, கர்த்தர் எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டாரு அப்படின்னு சொல்லி அறிக்கை செஞ்சு அதற்கு பிறகு அவர்கள் சரியாகி ஒரு நல்ல வாழ்க்கையை அவங்க வாழ்ந்திருக்காங்க. அப்போ தன் குற்றங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன். வாலிப தம்பி தங்கச்சி, நீ பாவத்திற்கு மன்னிப்பு வேணும்னா நீ உள்ளுக்குள்ளேயே வச்சிருக்கிற வரைக்கும் உன் பாவத்துக்கு மன்னிப்பு கிடைக்காது. நீ மனுஷனிடத்துல போய் அறிக்கை செய்யாத, கர்த்தர் சமூகத்துல போய் நின்னு மனசார அறிக்கை செய். என் மிஸ்டேக் தான் ஆண்டவரே, நான் தப்பு பண்ண ஆண்டவரே, என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே. இளைய குமாரன் எப்பொழுது தன்னுடைய தகப்பனாருக்கு முன்னாடி வந்து நின்னு அறிக்கை செய்தானோ அன்றைக்கே அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கப்பட்டுச்சு. நீங்க அறிக்கை செய்யணும். அறிக்கை செய்யாம உங்களுக்கு ஞானஸ்நானம் கூட கொடுத்துக்க கூடாது. அறிக்கை செய்யாம நீங்க விசுவாசியினுடைய லிஸ்ட்லயே நீங்க வரல. எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தருக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா சொல்லி என்ன பண்ணணும், சத்தமா சொல்லுங்க. உங்க பிள்ளைகளை சபிச்சீங்களா, கர்த்தர் சமூகத்துல அறிக்கை செய்யுங்க. உங்களை நீங்க வெறுப்பா நினைச்சீங்களா, கர்த்தர் சமூகத்துல அறிக்கை செய்யுங்க. நீங்க எதையெல்லாம் நெகட்டிவா அறிக்கை செஞ்சீங்களோ அது எல்லாத்தையும் நீங்க எப்படி அறிக்கை செய்ய போறீங்கன்னா பாசிட்டிவா அறிக்கை செய்ய போறீங்க. நான் வாழுவேன், நான் நிற்பேன், நான் என் பிள்ளைகளுக்கு ரொம்ப நாள் இருப்பேன், என் பேர பிள்ளைகளை நான் கையில தூக்குவேன், என் கணவனார் மாறுவாரு, என் மனைவி மாறுவாங்க, நான் அப்படியெல்லாம் நடப்பேன், நான் உமக்கு ஊழியம் செய்வேன் ஆண்டவரே, என் பிள்ளை நல்லா இருக்கும், என் பிள்ளை நல்லா படிக்கும், என் பிள்ளைய நல்லா நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். இந்த ஒவ்வொன்றையும் நீங்க சொல்லுங்க. நான் நம்புறேன் உங்க வாயின் வார்த்தைகளை கனப்படுத்துகிற கர்த்தர் அந்த அற்புதத்தை உங்களுக்கு செய்யாம இருக்கவே மாட்டார். ஆமென் சொல்லுங்க. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லு. சோ இருதயத்தினுடைய காயம் ஆற 3 மருந்து இருக்குது. 1 சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தர் சமூகத்துல ஓடி இருதயத்தை உடைச்சு என்ன பண்ணிடணும்னா ஊற்றிடணும். நம்பர் 2 ரெண்டாவது சொல்லுங்க, ரெண்டாவது ஆண்டவரே யார் மேலையும் நான் கசப்பு வைக்காம நான் என்ன பண்ணணும், எல்லாத்தையுமே மன்னிச்சிடணும். ஓகே. நம்பர் 3 மூணாவது என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் வாயினால என்ன பண்ணணும்னா மனசுக்குள்ளேயே வச்சிட்டு இருக்க வேண்டாம். எல்லாம் கர்த்தர் சமூகத்திலே அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடத்திலே வைத்திருங்க. இப்போ உங்க மனசு எப்படி இருக்கணும்னா ஃப்ரீயா. ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா, நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? உங்களுக்கு எல்லாத்த விட எது ரொம்ப பலனா இருக்கணும்னா மனசு. ஆமென்.